ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டூர் பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் நேம் என்ன? ஹோட்டல் ஜம்னா பேலஸ் வில்லா கெஸ்ட் ஹவுஸ்ன்னு வருது. இதோட நேம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ரூம் டூர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து 4th ஃப்ளோரு. இங்கே ஒரே ஒரு மைனஸ் இல்லைன்னா லிஃப்ட் இல்லை. இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் பிரச்சனை இருக்காது. இப்போ நான் வந்து 4th ஃப்ளோர் தான் இவங்க கொடுத்துருக்காங்க ரூமு. இப்போ லிஃப்ட் இல்லை, பட் வைஃபை கனெக்ஷன்லாம் இங்கே இருக்குது. எப்படி வருதுன்னு தெரியல. அங்கே பாரு வைஃபை ரூட்டர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 500 rupees தான். 500 rupeesல இப்போதைக்கு வந்து இங்கே பிகானீரில் அந்த கேமல் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படிங்கிறனால வந்துட்டு இந்த மாதிரி ரூம் தான் கிடைக்கும். இதுவே வந்துட்டு நீங்கள் நார்மல் டைமில் வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நல்ல பெட்டரான ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு 500 rupeesக்கு. இதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக ஒரு 2 பெட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜாய் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கூலர் கொடுத்துட்றாங்க. ஏன்னா வந்துட்டு டெசர்ட்டில் ஏசியை விட வந்துட்டு இந்த டெசர்ட் கூலர் தான் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆகுங்கிறனால வந்துட்டு கூலர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிவி இருக்குது. ஹையரோட பழைய காலத்து ஸ்டைலில் இருக்குது டிவி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு பாத்ரூமில் வந்து இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால வந்துட்டு நல்ல குளிர்காலமாக இருக்கிறதுனால வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து 24/7 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இப்போ ஹீட்டர் தேவை. வெயில் காலத்தில் அது எல்லாமே வரும் தண்ணி சூடாக. அவ்வளோதான். ஹேங்கர்லாம் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்லாம் மாற்றி வச்சுக்கலாம். கண்ணாடி வந்து பாத்ரூம்குள்ளே இருக்குது. பாத்ரூமும் ஆல்மோஸ்ட் நீட்டாக தான் இருக்குது. 500 rupeesக்கு ஓகே. நீங்கள் வந்துட்டு மெயினாக வந்து ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்றீங்க, ஒன்லி வந்துட்டு உங்களுக்கு தூங்குறதுக்கும் உங்களோட லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பட்ஜெட்டான ரூமாக புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொதப்பி இருக்குது. அது என்ன விஷயம்னா, இங்கே வந்து ஆக்சுவலாக கேமல் ஃபெஸ்டிவல் நடக்குது இந்த ஜான்வரி மந்த். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோமே, கேமல் ஃபெஸ்டிவல்லாம் பார்க்கலாம், அப்புறம் அப்படியே வந்து பிளேஸஸும் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் என்ன கூகுளில் பார்த்ததுக்கு டேட் என்ன கொடுத்துருந்தாங்க? 11-12 கொடுத்துருந்தாங்க. 11 நாளுக்கு அப்படின்றாங்க. 11-12 ஜனவரி 11-12 ஜான்வரின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது 11-12னா வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வருது அப்படின்னு கொடுத்தா நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, ஓகே டியூஸ்டே நமக்கு ரீச் ஆயிடலாம், வெனஸ்டே தேர்ஸ்டே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு ஃப்ரைடே மார்னிங் வந்து கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு பார்த்தா கேமல் ஃபெஸ்டிவல் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு தான் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஃப்ரைடே கிளம்புறதா பிளான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ரைடே ஒரு நாளைக்கு மட்டும் புக் பண்ணிடுறோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் வந்துட்டு புக் பண்ணிடுறோம். ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக புக் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 900 rupees தர வேண்டியதாக இருக்குது. பட்ஜெட் டபுள் பட்ஜெட் ஆயிடுச்சு எங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கூகுளில் பார்த்துட்டு இனிமேல் வந்து எதுவுமே முடிவு பண்ணாதீங்க. இங்கே ஹோட்டலில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதில் வந்து கூகுளில் வந்து தப்பாக போட்டிருக்காங்க. இது என்னன்னு சொன்னாங்க, ஏதோ ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்துட்டு தப்பாக ஃபீட் பண்ணிட்டாங்க, வந்து தப்பாக ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக் வந்ததே அந்த கேமல் ஃபெஸ்டிவலுக்கு தான். இப்போ அதனால் ஒரு நாள் மட்டும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா, இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒன்றும் பட்ஜெட் ப்ராப்ளம். இன்னொன்று என்னென்னா வந்து சாட்டர்டே கண்டிப்பாக கிளம்பி ஆகணும். ஏன்னா சண்டே பொங்கல் நம்ம வந்து பொங்கல் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ பொங்கல் வந்து வீட்டில் வைக்கணும். அதனால் சாட்டர்டே கிளம்புனாதான், சாட்டர்டே மதியத்துக்கு மேலே கிளம்புனாதான் கொஞ்சம் ஈவினிங்காவது ஊருக்கு போக முடியும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஹோட்டலில் கேமல் ஃபெஸ்டிவலில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே வந்து அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் ஏதோ, அப்புறம் நைட்லாம் ஏதோ ப்ரோக்ராம்ஸ் மாதிரி இருக்க மாட்டிருக்குது. லைவ் ஃபேஷன் ஷோ, ஹேண்ட் கிராஃப்ட்டு, லோக்கல் குசைன், அதாவது ஃபுட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கு எல்லாமே போய் டேஸ்ட் பண்ணுறோம். ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? ஃப்ரீயாக ஹோல்சேல் கொடுப்பாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்களாட்டுருக்கு. அந்த டெசர்ட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதெல்லாம் ப்ளே பண்ணி காட்டுவாங்கன்றது. இதெல்லாம் வந்து ஃப்ரைடே. அதுக்கப்புறம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கேமல் டான்ஸு, அப்புறம் இந்த கேமல் வந்து எப்படிலாம் டெக்கரேட் பண்ண அது ஒரு ரேஸு, இதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோக் டான்ஸு அதெல்லாம் இருக்குது நைட்டு. ஆக்சுவலாக இது மேபி இது வரைக்கும் வேணால் பார்க்கலாம். அது
அதுக்கப்புறம் பார்த்தா இந்த காம்படிஷன் மாதிரி நம்ம ஊரில் வைக்கிறோம்ல, தீபாவளி பொங்கல், தீபாவளின்ற மாதிரி பொங்கலுக்கு வந்துட்டு பானை உடைக்கிறது, ஜல்லிக்கட்டு அடக்கிறது, அது மாதிரி இங்கே கபடி டக் ஆஃப் வார்னு வந்துட்டு விளையாடுவாங்க போல. காலமாடு ரேஸ் வைக்கிறோம்ல, அதுதான் இங்கே கேமல் ரேஸு. ஓகே, இந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். 3 o'clock வரைக்கும்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மதியம் வரைக்கும் பார்த்து லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். அப்புறம் மறுபடியும் நைட் ஃபாக் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும்.